2026 தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு மிக பயங்கரமான கம்பேக்கை கொடுக்க வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் ரிப்போர்ட் புள்ளி விவரங்களை தந்துள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2001, 2011, 2016 ஆகிய 3 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ள அதிமுக 3 முறையுமே தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது. அதே நேரம் 2006 மற்றும் 2021 ஆகிய தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றாலும் கூட்டணி தயவுடனே ஆட்சியை அமைக்க முடிந்தது. இந்த 5 தேர்தல்களிலுமே தோல்விகளை சந்தித்த போது அதிக சறுக்கல்களை சந்தித்த கட்சியாக திமுகவே உள்ளது என்கிறது தேர்தல் ஆணையத்தின் டேட்டா. 2006, 2021 தேர்தலில் தோல்வியை சந்தித்தாலும் 60 தொகுதிகளுக்கும் அதிகமாக வென்று வலுவான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்திற்குள் சென்றுள்ளது அதிமுக. ஆனால் 2001 தேர்தலில் 31 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்ற திமுக 2011 தேர்தலில் 23 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையே இழந்தது. இதன் மூலம் தங்களுக்கான ட்ரெடிஷனல் ஓட் பேங்கை இயல்பாகவே அதிமுக அதிகமாக வைத்திருப்பதை புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் 119 தொகுதிகள் அதிமுக வலுவாக இருப்பதாக முடிவுகள் சொல்கின்றன. அதன்படி 2011, 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களில் குறிப்பிட்ட 38 தொகுதிகளில் 3 முறையும் 81 தொகுதியில் குறைந்தபட்சம் 2 முறையும் வெற்றியை பதிவு செய்துள்ளது அதிமுக. ஆனால் அதிமுகவுக்கு எதிராக வைக்கப்படும் மிக முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று பாஜகவுடனான கூட்டணி. 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 47% வாக்குகளை பெற்றது. அதே நேரம் தனித்தனியாக நின்ற அதிமுக பாஜக கூட்டணிகள் தலா 23 மற்றும் 18% வாக்குகளை பெற்றன. ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி அமைத்திருந்தால் 41% வாக்குகளை பெற்றிருப்பார்கள். அப்படி பார்க்கையில் 39 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் ரிப்போர்ட் சொல்லும் முடிவுகள் அதிமுகவிற்கு சாதகமாக இருப்பது தற்போதே திமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் விஷயமாக அமைந்துள்ளது.